நேற்று இரவு சர்வதேச ஊடகங்களின் வழியாக இந்தியாவினுடைய முன்னணி பத்திரிகையாளர்கள், செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டவர்களினுடைய செல்பேசியை மோடி அரசு பெகாசஸ் என்கின்ற செயலியின் வழியாக உளவு பார்த்திருக்கக்கூடிய தகவல் அம்பலமாக இருக்கிறது. இந்த பெகாசஸ் என்கின்ற செயலியின் வழியாக இது இஸ்ரேல் நிறுவனத்தினுடைய செயலி. இந்த சாஃப்ட்வேரின் வழியாக 50க்கும் மேற்பட்டவர்களினுடைய செல்பேசிகளையும் கம்ப்யூட்டர்களையும் அவர்கள் உளவு பார்த்திருக்கிறார்கள். இந்த உளவு பார்த்தல் என்பது இந்த செல்பேசியிலோ அல்லது கணிப்பொறியிலிருந்து தகவலையும் புகைப்படங்களையும் மற்றும் பேசுகின்ற பேச்சுக்களையும் ஒட்டு கேட்க முடிகின்றது, எடுக்க முடிகின்றது. இதில் வாட்ஸ்அப் உள்ளிட்ட பலவற்றின் செய்திகளை எடுக்க முடியும் என்கின்ற தகவல், அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக சட்டவிரோதமான முறையில் இந்த உளவு பார்த்தல் என்பது நடந்திருப்பதை சர்வதேச ஊடகங்கள் அம்பலப்படுத்திட்டு இருக்கின்றன. இந்திய அளவில் வயர் என்கின்ற ஒரு ஊடகமானது இந்த செய்தியை அம்பலப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வயர் ஊடகத்தினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள், இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட பல ஊடகங்களினுடைய பத்திரிகையாளர்களினுடைய செல்பேசிகள் இங்கே உளவு பார்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த உளவு பார்த்தலின் மூலமாக என்ன நடக்கிறது என்றால், 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பெகாசஸின் வழியாக அவர்கள் உளவு பார்த்து ரோனா வில்சன் என்கின்ற ஒரு செயல்பாட்டாளரினுடைய கணிப்பொறியிலே பொய்யான தகவல்களை மோடி அரசே பதிவு செய்தது. அந்த பொய்யான தகவல்களை வைத்து அவர் குற்றம் செய்தார் என்று அவர் உள்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்து அவர் இன்று வரை இந்த 10 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இன்று வரை பீமா கோரேகான் வழக்கிலே சிறையில் இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளாக அவர்கள் சிறையில் இருப்பதற்கான அடிப்படை காரணம் அவர்களது செல்பேசியும் கணிப்பொறியும் இதே பெகாசஸ் போன்ற சாஃப்ட்வேர் மூலமாக உளவு பார்க்கப்பட்டு பொய்யான தகவல்களை இந்த அரசே அவர்களது கணிப்பொறியிலும் அவர்களது மின்னஞ்சலிலும் அவர்களது செல்பேசியிலும் பதிவு செய்திருக்கிறது. ஆக இது போன்ற அதே பெகாசஸ் சாஃப்ட்வேரின் மூலமாக இஸ்ரேலினுடைய அந்த உளவு நிறுவனத்தினுடைய அப்ளிகேஷன் மூலமாக இப்பொழுது தமிழ்நாட்டிலே என்னுடைய செல்பேசியையும் உளவு பார்த்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இப்படியாக எங்கள் அனைவரினுடைய செல்பேசியை உளவு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி நாங்கள் எழுப்ப விரும்புகின்றோம். ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் ஜனநாயக கோரிக்கைகளை வலுப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் மீது இது போன்ற பொய்யான உளவு பார்த்தலை ஏன் இந்த அரசு செய்ய வேண்டும்? இந்த உளவு பார்த்தலானது தனிநபர் சுதந்திரத்திற்கு எதிரானது, அரசியல் சாசன உரிமைகளுக்கு எதிரானது. தனிநபர் சுதந்திரம் சார்பாக மிகப்பெரிய அறிக்கையை கூட, தீர்ப்பை கூட உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற நிலையில் இதுபோல செல்பேசிகளை உளவு பார்ப்பது என்பதை அனுமதித்து விட்டோம் என்றால் இனி யார் மீது வேண்டுமானாலும் இந்த உளவு செயலின் மூலமாக பொய்யான தகவல்களை அவர்களது செல்பேசியிலோ கணிப்பொறியிலோ மின்னஞ்சலிலோ பதிவு செய்து அதன் மூலமாக 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்க முடியும் என்கின்ற நிலை இருக்கிறது. ஆகவே இது போன்ற நேர்மையற்ற இந்த செயல்கள் விரிவடைவதற்கு முன்பாகவே நாம் அனைவரும் தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இந்த சமயத்தில் நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் 1500க்கும் மேற்பட்ட செயல்பாட்டாளர்கள் மீது இது போன்ற உளவு என்பது பார்க்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்தியாவில் 50க்கும் மேற்பட்டவர்களை பார்த்திருக்கிறார்கள். இதில் இந்த செயலியின் மூலமாக இந்த சாஃப்ட்வேரை தனிநபர்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், இதர அமைப்புகள் வாங்க முடியாது. இந்த இஸ்ரேல் நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இந்த உளவு பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேரை, செயலியை நாங்கள் அரசுக்கு மட்டுமே விற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. இதுவரை இந்திய அரசு அதை மறுக்கவில்லை. இந்த செயலியை நாங்கள் வாங்கவில்லை என்று அல்லது பயன்படுத்தவில்லை என்று அரசு வெளிப்படையாக எந்த இடத்தில் மறுக்கவில்லை. நாங்கள் சட்டவிரோதமாக உளவு பார்க்கவில்லை என்று மட்டும்தானே சொல்லுகிறார்களே தவிர
இந்த உளவு நடக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஏற்கனவே ரோனா வில்சன் அவர் மராத்தியத்தில் சிறையில் இருக்கின்றார். 3 ஆண்டுகளாக பீமா கோரேகான் வழக்கில் சிறையில் இருக்கின்றார். அவரது கணிப்பொறியை, அவரது மின்னஞ்சலை எடுத்து ஆய்வு செய்த பொழுது அவரது மின்னஞ்சலை இதே பெகாசஸ் சாஃப்ட்வேரின் மூலமாக ஹேக் செய்து அதை உடைத்து உள்ளே சென்று அவர் ஏதோ பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட விரும்பியது போன்ற ஒரு மின்னஞ்சலை இந்த அரசே செய்திருக்கிறது. அவரது மின்னஞ்சலுக்குள் இந்த அரசே தகவலை பதிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து UAPA வழக்கு பதிவு செய்து அவர் 3 ஆண்டுகளாக சிறையில் இருக்கின்றார். ஆக அவர் எந்த தவறையும் செய்யவில்லை. ஆனால் அவர் தவறு செய்ததான ஒரு தகவலை அவரது மின்னஞ்சலில் இந்த அரசே பதிவு செய்தது. அந்த பதிவு செய்வதற்கு இந்த பெகாசஸ் என்கின்ற இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பெயில் கிடைக்காமல், பெயில் கொடுக்கப்படாமல், பிணை கொடுக்கப்படாமல் சிறையில் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு நேர்மையற்ற செயலின் மூலமாக இந்த மோடி அரசு, பாஜக அரசு எதிர்க்கட்சிகளை, ஊடகங்களை, செயல்பாட்டாளர்களை, வழக்கறிஞர்களை, ஏன் நீதிபதிகளை கூட உளவு பார்த்து முடக்குகிறது. ஆகவே இதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். இது என் ஒருவனுக்காக மட்டும் சென்னையில், தமிழ்நாட்டில் நடந்ததாக பார்த்துவிட முடியாது. இது தொடர்ச்சியாக அனைவருக்கும் நடக்கும் என்கின்ற அந்த கேள்வியை, ஐயத்தை நாங்கள் இந்த சமயத்தில் எழுப்ப விரும்புகின்றோம். இப்படி நேர்மையற்ற முறையில் நடக்கக்கூடிய இந்த பாஜக அரசு, மோடி அரசு, இதனுடைய பிரதமர் மோடி அவர்கள் 7 ஆண்டுகளாக ஊடகத்தையே சந்திக்கவில்லை. அவர் ஊடகத்தையே சந்திக்கவில்லை. ஆனால் ஊடகங்கள் இதில் கண்காணிக்கப்படுகின்றன. ஆகவே ஊடகவியலாளர்களுக்கு தான் பெரிய நெருக்கடியை இவர் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த நாட்டினுடைய ஜனநாயக வெளியை, ஜனநாயக உரிமையை பாதுகாக்கின்ற வகையிலே நாம் அனைவரும் இந்த உளவு பார்த்தலை வன்மையாக கண்டிக்க அனைவரும் ஒன்றுபட்டு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். நேற்றுக்கு இது குறித்து யாரெல்லாம் பெயர்கள் இருக்குன்னு ஒரு இணையதளத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த இணையதளம் முடக்கப்பட்டுருச்சு. கார்டியன் பத்திரிகை, லண்டனிலிருந்து வெளியாகக்கூடிய கார்டியன் பத்திரிகை இந்த உளவில் யாரெல்லாம் பார்க்கப்பட்டார்கள் என்கின்ற தகவலை முழுவதுமாக வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த தகவல் முழுமையாக வெளிவரும் என்று நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் என்னுடைய பெயரும் அதில் இருந்ததை நான் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த தகவல் முழுமையாக வெளிவரும். இதில் இந்த சாஃப்ட்வேரை, இந்த இணையதள, இந்த செயலியை பயன்படுத்திய நாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகள் எல்லாமே பத்திரிகை சுதந்திரத்தில் மிக மோசமான இடத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். 142வது இடத்தில் இந்திய அரசு இருக்கிறது. ஊடகத்தினுடைய சுதந்திரத்தை, பத்திரிகையாளர் சுதந்திரத்தை, பத்திரிகையாளர் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மிக மோசமான இடத்தில் இந்திய அரசு இருக்கிறது. அது முதலிடத்தில் இல்லை, 142வது இடத்தில் இருக்கிறது. இதே போன்ற மிக மோசமான பத்திரிகை சுதந்திரம் உடைய நாடுகள் அஜர்பைஜான், சவுதி அரேபியா, ருவாண்டா, மெக்சிகோ போன்ற நாடுகள் தான் இந்த செயலியை வாங்கியிருக்கிறார்கள். ஆகவே பத்திரிகையாளர்களை முடக்குகின்ற நாடுகள் அனைத்தும் இதை வாங்கியிருக்கின்றன. அதில் இந்தியாவும் சேர்ந்திருப்பது என்பது அரசியல் சாசனத்தை இவர்கள் அவமதிக்கின்ற செயல். அதான் நான் சொல்ல வரோம். அரசியல் சாசனம் தான் இங்கே உச்சபட்ச உரிமையாக அனைவருக்குமான பேச்சு உரிமை, கருத்துரிமை கொடுத்திருக்கிறது. அந்த உரிமையை மீறுகின்ற விதமாக இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். ஆக அரசியல் சாசன விரோதமாக, சட்ட விரோதமாக இந்த செயல் நடத்தப்பட்டிருக்கிறது. இல்லை, இது குறித்து பாதிக்கப்பட்டவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து இது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா இதில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் அவரும் அதில் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அதனால் இந்திய அளவில் இது குறித்தான செயல்பாடுகள் எடுப்போம். நாங்கள் தோழமை அமைப்புகளோடு சேர்ந்து இது குறித்தான முடிவை உடனடியாக நாங்கள் எடுத்து வெளிப்படையாக நாங்கள் அறிவிப்பை வெளியிடுவோம். நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஊடக கட்டுப்பாடு கொண்டு வரது வேலையெல்லாம் நடந்துருச்சுங்கிறதா இந்த பெகாசஸ் சொல்லியிருக்குது. அந்த அடிப்படையில் இது ஊடகங்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தணும். ஊடகங்களை உளவு பார்த்த பத்திரிகையாளர் உளவு பார்க்கறது இதற்காக தான் கேட்குறோம். பத்திரிகையாளர்களுக்கு செய்தியை, கருத்தை பதிவு செய்யக்கூடிய அனைத்து உரிமை அரசு சாசனம் கொடுத்துருக்குது. அப்படியாக 40 பத்திரிகையாளர்களை இந்தியாவிற்குள் ஏன் உளவு பார்க்க வேண்டும்? தமிழ்நாட்டில் என்னுடைய செல்பேசி ஏன் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகின்றோம். என் மீது குண்டர் சட்டத்தை ஏவினார்கள், UAPA சட்டத்தை ஏவினார்கள், தேச விரோத சட்டத்தை ஏவினார்கள், 40க்கும் அதிகமான வழக்குகள் ஏவியிருக்கிறார்கள், CBCID விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் CBCID விசாரணை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதையெல்லாம் ஏன் செய்ய வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகிறோம். திருமுருகன் காந்திக்கு பின்னால் யார் இருக்கிறது என்றெல்லாம் கேட்கிறார்கள். வெளிப்படையாக இயங்கக்கூடிய, இங்கே ஜனநாயக ரீதியில் இயங்கக்கூடியவர்கள் மீது இது போன்ற மோசமான ஒரு ஜனநாயக விரோத தாக்குதல் என்பது திட்டமிட்டு நடத்தப்படுவதாகத்தான் நாங்கள் பார்க்கணும்.
செட்டப்ல இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் வந்துட்டு இது ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்டெமோக்ராட்டிக்? இல்லை, இது வந்து அரசினுடைய நோக்கத்துக்காக இல்லை, பாஜகவினுடைய ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் நோக்கமாக நடந்திருக்க முடியும். பாஜக அரசு தான் இந்த வேலைகள்லாம் செய்யுது. அவரெல்லாம் பிற கட்சிகளை உடைக்கிறது, பிற கட்சிகளுக்கு எம்எல்ஏ வாங்குறது, எம்பியை வாங்குற வேலையெல்லாம் செய்கிறாங்க. அவர்களுக்கு இது தேவைப்படுகிறது. அதே போல தான் அவர்கள் வந்து ஊடகங்களையும் தங்கள் கட்டுப்பாடுகள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட வெளிப்படையாக பேசுகிறார். 6 மாதத்தில் ஊடகத்தை கையில் எடுப்போம், கட்டுப்பாட்டில் கொண்டு வருவோங்கிறது எவ்வளவு தூரம் ஜனநாயக விரோதமானது, அது எவ்வளோ மோசமானது, அது எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அனைவரும் சுயமரியாதையற்றவர்களா என்ன, சுய சிந்தனையற்றவர்களா என்ன? அப்போ இவங்க வெளிப்படையாக இந்த மாதிரியான ஒரு இப்போ இதில் முக்கியமாக கண்காணிக்கப்பட்ட மிக முக்கியமான நபர்களில் வயர் பத்திரிகையினுடைய சித்தார்த் வரதராஜன், வேணு, அப்புறம் பரஞ்சய் தக்கூர்த்தா தான் அதானியினுடைய ஊழல்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்தவர். அதே போல் அமித்ஷாவினுடைய மகனுடைய ஊழல்கள் தகவல்களை வெளியே கொண்டு வந்த பத்திரிகையாளர்கள் இவங்க. அப்போ இவர்களது ஊடகங்களை, இவர்களது செல்பேசியை எல்லாம் அவங்க கண்காணித்ததற்கான காரணமே பாஜகவை அம்பலப்படுத்துகிறார் என்ற ஒற்றை காரணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவர்கள் தேசத்திற்கு விரோதமாக எந்த வேலையும் செய்யல. நீங்கள் பாஜகவை கேள்வி கேட்டால் தேச விரோதின்னு சொல்கிறாங்க. இந்துத்துவ மதவெறியை எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா அவங்க தேச விரோதின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து பாஜகவை கேள்வி எழுப்பக்கூடிய அனைவரின் மீதும் இது நடத்தப்பட்டிருக்குது. தோழர் கோவை ராமகிருஷ்ணன் தோழரோ வெண்மணி தோழருடைய மொபைல் ஃபோனும் இதில் வந்திருக்கலாம். இனி முதல் பட்டியல் வெளியே வந்தால் தான் தெரியும். எல்லாமே அனைவருடைய பட்டியல் வெளியே வந்தால் தான் தெரியும். எதுங்க இல்லை, இது எல்லா இடத்துலையும் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முன்னணி வழக்கறிஞர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் நேற்று இரவுலேருந்தே பதிவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தகவலை. அதனால் இது வந்து மிக மிக மோசமான செய்தியாக பார்க்கிறார்கள். இல்லை, இது இப்போ பாஜகவினுடைய ஆட்சி காலத்தில் இது போன்ற போக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதான் சமீப காலத்தில் பார்த்துருக்கோம். எமர்ஜென்சி காலத்தில் வெளிப்படையாகவே எமர்ஜென்சின்னு அறிவிச்சு பண்ணாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இங்கே எமர்ஜென்சி சொல்லாமல் ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்குறோம். எமர்ஜென்சி சொல்லிடுங்க. எமர்ஜென்சி எதிர்த்த பாஜக அதே வேலையை செய்யுது இல்லை. எமர்ஜென்சி எதிர்த்தோன்னு சொல்லி பேசக்கூடிய இதே அமித்ஷாவும் இந்த மோடி அவர்களும் அதே வேலையை செய்கிறாங்கல்ல. அப்போ எமர்ஜென்சியில் பண்ண அதே வேலைக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒன்று தானே. அதான் நான் கேட்குறோம். அதாவது ஒரு தகவலை சொல்ல முடியும் இல்லை, ஒரே ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, மெக்சிகோவில் சிசிலியா என்கின்ற ஒரு ஊடகவியலாளர், அவருடைய மொபைல் ஃபோனும் இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் இருந்திருக்குது. அவர் எங்கெல்லாம் போகிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறது சாஃப்ட்வேரில் சொல்ல முடியும். இந்த ஃபோனில் இந்த சாஃப்ட்வேரை உள்ளே வச்சுட்டிங்கன்னா எந்த இடத்துல இருக்கிறீங்கிறத சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய காரை ரிப்பேருக்கு எடுத்துகிட்டு போன இடத்துல கொல்லப்பட்டார். அவர் அந்த இடத்துக்கு போனாருங்கிற தகவல் எப்படி தெரிந்தது என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ சரிங்களா, அவரும் இதே போன்ற ஊடகவியலாளராக, நேர்மையான ஊடகவியலாளராக இருந்திருக்கிறார். அப்போ அவரோடதும் இது போல் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் கசோகியோடதும் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். கொலை செய்யப்பட்ட நியூயார்க் டைம்ஸினுடைய ஊடகவியலாளர் கசோகியினுடைய மொபைல் ஃபோனும் இது போல் ஹேக் செய்யப்பட்டதா என்று தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். அப்போ இது செஞ்சால் என்ன வேணால் செய்யலாம். நீ எங்கே இருக்கிறீங்க, உங்கள் கூட யார் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபோனு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃபோனுடைய மைக் ஆன் ஆயிரும், உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய வீடியோ கேமரா ஆன் ஆயிரும். அது எங்கேருந்து வேணால் செய்யலாம். அதை உங்கள் ஃபோனில் உள்ளே வைக்கிறதுக்கு எந்த உங்களோட அனுமதியெல்லாம் தேவையில்லை. அது தகவலை உங்களுக்கு அனுப்ப முடியும். அதில் எந்த இடத்துலேருந்து வேணால் அவர்கள் உங்களுடைய ஃபோனுடைய மைக்ரோஃபோனை, உங்களோட பேசுகிற ஃபோனுடைய மைக்ரோஃபோனை ஆன் பண்ணிட்டா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க கேட்கலாம். அங்கே வீடியோவை அவங்களே அங்கேருந்து ஆன் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களை சுற்றி என்ன இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கிற அத்தனை வீடியோ அங்கே போகும். இது என்னோட ஃபோனில் நடந்திருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாக ஏன் இருக்கக்கூடாது? இந்தியாவில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி யாருக்கு பாதுகாப்பு இருந்திருக்கிறது? கௌரி லங்கேஷ்லேருந்து பல தகவல்களை பார்த்துருக்குறோம். உத்தரப்பிரதேஷ் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். சரிங்களா, மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் இந்த அச்சுறுத்தலை பற்றி நாங்கள் யாரும் கவலைப்படலை. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சக தோழமைகள் எல்லாம் இதையெல்லாம் பார்த்து வந்தவர்கள். அதனால் உயிருக்கு பயந்துலாம் நாங்கள் இந்த இந்த பணிகளில் நாங்கள் இறங்கலை. இந்த பணிகளை பார்த்து நாங்கள் பயப்படலை. அதனால் வந்து
இந்த உயிர் அச்சுறுத்தல் அடிப்படையில் இது நாங்கள் பேச வரவில்லை. இதை பேசுனதுக்கு காரணம் இது நம்ம அனைவரின் மீதும் நாளைக்கு ஏவப்படும். ஆகவே நம்ம அனைவரும் சேர்ந்து இன்றைக்கே பேசணுங்கிற அர்த்தத்தில் வந்திருக்கிறோம். இது போராட்டங்க, சித்தாந்தம், ஊடகம், வழக்கறிஞர்களுடைய மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அத்தனை பேரும் முடக்கிறதுக்கான வேலை திட்டம், மிரட்டுறதுக்கான வேலை திட்டம். பாஜக தலைவர் வெளிப்படையாக பேசுகிறாரு, மோடி வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சுப்பிரமணிய சுவாமி நேற்று ஒரு ட்வீட் பண்ணுறாரு. ஸ்ட்ராங் ரூமர் அப்படின்னு அவரோட ட்வீட் ஆரம்பிக்கிறாரு. முடியும் போது இப்போ கெட் திஸ் கன்ஃபர்ம்ட் ஐ பப்ளிஷ் தி லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது நீங்கள் சுப்பிரமணிய சாமி அவர்கிட்ட தாங்க கேட்கணும். அவர் பேசும்பொழுது ரூமர்னு பேசுகிறாரு. ஆனால் உலகத்தினுடைய முன்னணி ஊடகங்கள் பதிவு செய்திருக்கு. நியூயார்க் டைம்ஸ் பதிவு செய்திருக்கிறது, கார்டியன் பதிவு செய்திருக்கிறது. இது போன்ற அமெரிக்காவில் உளவு பார்த்த தகவலை அம்பலப்படுத்திய எட்வர்ட் ஸ்னோடன் வந்து இது குறித்து செய்தி வெளியிட்டிருக்கிறார். உலகத்தினுடைய முன்னணி ஆளுநர்கள் செயல்பட்டுருக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி யார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. நீங்கள் பேசுங்க, அதோட நீங்கள் ஒரு கருத்து பதிவு அடுத்த வருஷம் 2022 வந்து எலெக்ஷன் வரப்போகுது, பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதுக்கும் இந்த ஷூட்டிங் ஏதாவது இந்தியாவில் நிச்சயமாக 2024 பாஜக மோடி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது இந்திய அளவில். ஆகவே அதற்கரிய வேலையைத்தான் இவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதைத்தான் அவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது கூட 24 வெற்றிக்காக இப்போ உழைக்கணுன்றார். 4 வருஷம் என்ன உழைக்க போகிறீங்க? நீ நல்லது பண்ணால் மக்களை ஓட்டு போட போகிறாங்க, கட்சி எதுக்கு உழைக்கணும்? அப்போ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கார்கள் ஒழிய மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற நோக்கத்தில் அடிப்படையில் செயல்படலை. அதனால் அந்த உளவு பார்த்தது எல்லாம் அவர்களுடைய கட்சி நோக்கத்திற்காக செய்திருக்கிறார்கள். இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை தனிநபர் வாங்க முடியாது. பாஜக அரசை பயன்படுத்தி கொண்டு இதை வாங்கியிருக்கிறது, அதை பயன்படுத்தியிருக்கிறது. சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் பதிவு பண்ணிட்டு